குருச்சரணம். பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அறிவான செல்லங்கள், என்னுள் கரைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாழ் வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் முக்கியமாக பேச போகிறது ஓப்பல். இந்த ஓப்பல்ங்கிறது ஒரு அருமையான ஸ்டோன். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓப்பல். இதில் நிறைய கலர்ஸ் ஓப்பல் உண்டு. ஆனால் இந்த கலர் வந்து பெஸ்ட் கலர். புரிஞ்சுதுங்களா? இது அந்த கலர் ஓப்பல், இந்த கலர் ஓப்பல் அப்படின்னு நிறையா இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. இது ஆர்டினரி ஓப்பல். இது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது முக்கியமாக நமக்கு தைரியம் வரணும். அதை விட எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மனசு அலபாயும், மனசை வந்து திறமையே பண்ண முடியாது. சக்ஸஸ் ஆஃப் தாட்ஸ்னால் என்ன சொல்லணும்னா, தாட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, அடக்க மாட்டாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நமக்கு சரி செய்யணும். அப்படிங்கிறப்ப இந்த ஓப்பல், இந்த தாட்டு சரினால்தான் நமக்கு பல வியாதிகள் வருது கண்ணுங்களா. மனசு சரியில்லைன்னா நமக்கு என்ன வருது? பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா புத்தியும் மனசும் ஒன்றாகணும். புத்தியும் மனசும் ஒன்றாகிறதுக்கு என்ன ஒன்றுன்னா அது ஓப்பல். ஏன்னா புத்தியை வந்து ஆராயும், மனசு வந்து என்னத்தை பார்த்து என்ன எடுத்துச்சோ எல்லாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். டக்குன்னு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த புத்தி வந்து என்ன பண்ணணும்? இது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஆராய்ஞ்சு அந்த மனசு அதை ஏற்றுக்கணும். மனசு சொல்கிறத புத்தி ஏற்றுக்கணும், புத்தி சொல்கிறத மனசு ஏற்றுக்கணும். புரிஞ்சா? ரெண்டும் சைமல்டேனியஸாக அந்த வேலை செய்யணும். அதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஓப்பல். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் வேணும், திடீர் அதிர்ஷ்டம் வேணும்னா அதுக்கு ஓப்பல் தான். எனக்கு அந்த நேரத்தில் ஏதாவது நடக்கணும்ப்பா, இப்போ என்ன ஆச்சு, ஒன்றுமே சரியாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது புஜுக்கு நமக்கு ஏதாவது பணம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வரத்துக்கு ஓப்பல் நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லை, இது யார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா 12 ராசிக்காரர்களும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னிக்கு எல்லாருக்கும், அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஸ்டோன் வேலை செய்யும்னா அதுதான் ஓப்பல். சூப்பரான ஸ்டோன் வந்து என்னன்னா ஓப்பல். புரிஞ்சா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா அது ஓப்பலை கையில் வச்சுருக்கீங்க. இந்த ஒரு ஸ்டோன் ஓப்பல், இல்லை ஓப்பல் மாலை போட்டிருக்கீங்க, இல்லை பிரேஸ்லெட் போட்டுக்கிறீங்க, இல்லை இந்த பிரமிடை பக்கத்தில் லைட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுருந்தீங்கனாலே அது உங்களை வழி நடத்தும். எப்படின்னா, ஏய் இதில் போகாதில்ல மோனே, இட்ஸ் நாட் குட்டு, நமக்கு இது வேண்டாம், நோ சொல்லு அப்படி சொல்லும். என்ன சொல்லும்? நோ சொல்லு அப்படின்னு சொல்லும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா நேரமும் எஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நோ சொல்ல பழகிக்கணும். புரிஞ்சுதா? சில விஷயங்களை நோ சொல்கிறப்பத்தான் நீங்கள் முன்னேற முடியும். புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் எஸ்ஸாமி போடணுங்கிற அந்த நோ சொல்கிறத கூட ஸ்டைலிஷாக அடுத்தவங்க மனசு நோகாமல் அது வேறு விதமாக கொண்டு போய் சொல்லணும். புரிஞ்சிச்சா? லக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க சர்க்குலேஷன், அதாவது மெரிடியன்ஸு, இந்த மெரிடியன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம சக்ராஸ் இருக்குது, மெரிடியன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? 72,000 மெரிடியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் பேலன்ஸில் இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஓப்பல் வேணும். கொஞ்சம் கம்மிங்களா இந்த ஓப்பல் வேணும்.
இந்த ஓப்பலுக்கும் கூட ஒரு அருமையான நம்பர் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 228640 228640. இதுதான் இதுக்குரிய நம்பர் கூட. இதனுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஓப்பனில் ஒரு ஏஞ்சல் இருந்தால் போருங்கன்னுங்களா. ஷி வில் கைட் அஸ் லைக் எனிதிங். நாங்கள் இதை கடியில் வச்சுட்டு நான் படுத்துக்குவேன் இந்த ஏஞ்சலை. அதனால பக்கத்தில் பிரமிட் வச்சுருப்பேன். ஐ லவ் ஓப்பல் லைக் எனிதிங். ஐ டோன்ட் நோ வாய். ஓப்பல் இருக்க சொல்லே ஓப்பலில் நான் லிங்கம் வச்சுருக்கேன், அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுறேன். டெய்லி அபிஷேகம் லிங்கத்துக்கு பண்ணுறேன்னா அது ஓப்பல் லிங்கமே நான் வச்சுருக்கிறேன். அது மாதிரி ஓப்பல்ங்கிறது வந்து ஒரு 12 ராசிக்கு ஒரு சூப்பர் ஸ்டோன். சூப்பர் ஸ்டோன்னா அது ஓப்பல் தான். புரிஞ்சுதா? இந்த ஓப்பல் இருந்தாக்கா நல்ல மெமரி, ஞாபக சக்தி, அது ஒன்று. இங்கே பிரெயின் பேலன்ஸாக இருந்தால் தான் ஞாபக சக்தி வந்துடுமே. அது மட்டும் இல்லை, ஹீலிங் பவர் வேறு வந்துடும். தொட்டால் சரியா போகும். ராஜா கையை வச்சா. ஸோ ரேக்கி சேனல்ஸ் எல்லாரும் they should have opal because they are all healers. Not only the healers, அவங்க வந்து யாருடைய தலையெழுத்தையுமே மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறவங்க. அவ்வளோ பெருமை வாய்ந்தவங்க யாருன்னா அது ரேக்கி சேனல்ஸ். ரேக்கிக்காரங்கள் எல்லாரும் நினைச்சா என்ன வேணுமாலும் சாதிக்கலாம். தேர் ஆல் மெஜிஷியன்ஸ் மட்டும் இல்லை, தேர் ஆல் என்னென்னா காட்லி பவர்ஸ் வந்து அப்படியே கையில் எடுத்துருக்கவங்க ரேக்கி சேனல்ஸ். லாமா பேரா 1 2 3 4, அப்புறம் சால்விக் மந்த்ரா இல்லையா, ஏத்தல் குங்காரா வித் கலீன், அதெல்லாம் வச்சுருக்கவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து தேர் ஆல் வித் த காட்ஸ் அண்ட் காட்ஸஸ். அவங்க தெய்வங்களோட இணைஞ்சு இருக்கிறது தான் ரேக்கி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வத்தை வந்து நீங்கள் கும்புறது வேற, அது கூட இணைஞ்சு இருக்கிறது வேற. இணைஞ்சு இருக்கிறது தான் ரேக்கி. தெய்வத்தோடு இணைவது ரேக்கி, அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இணைய வைக்கிறது ஓப்பனும் கூட. புரிஞ்சுதா? எந்த ஸ்டோனை எடுத்து நீங்கள் செய்கிறப்பையும் அது ரேக்கியோட கலக்கிறப்ப பல மடங்கு, பல 1000 மடங்கு பவரை கொடுக்கும். ஏன்னா ஒரு மந்திரத்தை அப்படி வரைஞ்சா போவோம், அதோடைய அப்படி பவர் அப்படி கூட்டிடலாம். புரிஞ்சா கண்ணுங்களா? ஸோ நான் இப்போ ஓப்பலை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கேன். டோன்ட் மிஸ் ஓப்பல். ஓப்பல் இருக்கிற வரைக்கும் முதல்ல எனர்ஜிஸை பிடிச்சி வாங்கிடுங்க. ஏன்னா நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பவர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எனர்ஜிஸோடைய விசேஷம் என்னென்னா எல்லாத்தையும் பவர் பண்ணுறது. பவர் யூனிட்ஸ் வச்சு பவர் பண்ணுறது தான். அதை பவர் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ பவரான ஆள்கள் எல்லாரும், அதை கொடுக்குற எல்லாருமே வந்து சேனல்ஸ். அங்கே இருக்க அத்தனை பேரும் ரேக்கி சேனல் இல்லாதவர்கள் அங்கே வேலை செய்ய மாட்டார்கள். புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு ஸ்டோன்லையும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய பல விதத்தில் நம்ம நிம்மதியாக வச்சுக்கிறது என்னென்னா அது இந்த ஓப்பல். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.